ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ரொடக்டிவிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளையில் இவ்வளோ டாஸ்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னா நல்ல ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணால் அதோட டபுள் மடங்கு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதோட எஃபெக்டிவாக சூப்பராகவே அந்த விஷயத்தை பண்ணி முடிக்க முடியும். பட் அந்த ப்ரொடக்டிவிட்டியை இப்போ இருக்க நிறைய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்க வேர்ல்டில் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு ப்ரொடக்டிவாக ஒரு விஷயத்தை ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. பட் ஸ்டில் நான் என்னால் முடிஞ்ச வரையும் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டது வச்சு ப்ரொடக்டிவாக என்னோட டெய்லி நான் வந்து ஷெடியூல் பண்ணுவேன். பிகாஸ் நான் யூடியூப் சேனல் மெயின்டைன் பண்ணணும், ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோட கோர்சஸ் விஷயங்கள்லாம் பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், கண்டென்ட் க்ரியேஷன்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் நிறைய சேனலில் பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் டீம் பார்க்கணும், மாதிரி நிறையா மல்டிபிள் டாஸ்க்கையுமே ப்ரொடக்டிவாக நான் ஒரு விஷயத்தை பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னால் அதை பண்ணவே முடியாது. அந்த மாதிரி நான் பர்சனலி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு சில ப்ரொடக்டிவ் டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். அது மூலிமா நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு விஷயத்தை படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருந்தால் அந்த டேவை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு நம்மளோட சேனலில் ஐடி ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா போட்டுருக்கோம். அதே மாதிரி லைஃப்பில் பெட்டர் பண்ணுறதுக்கான வீடியோஸுமே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும். நம்ம டேயில் வந்து நம்ம ஹையஸ்ட் எஃபெக்டிவான விஷயங்கள்லாம் பண்ணி முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக இருக்க ஒரு பீப்புள் ஒரு வாரத்தில் பண்ணுற விஷயத்தை 2 to 3 நாள்லேயே பண்ணிட முடியும். இல்லைனா 2-3 நாளில் பண்ணுற விஷயத்தை ஒரு நாள்லேயே பண்ண முடியும். நம்ம வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ண விஷயமும், நீங்களும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயமும் ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் தான். ஸோ ஒரு மெஷர்மெண்ட் அப்படி எடுத்தோம் அப்படின்னா தான் அதில் எங்கே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியும். அப்படி என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு, ஒரு நாளில் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடிவு பண்ணியாச்சு. அப்போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம், டைமை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். எவ்வளோ டைம் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் ப்ரொடக்டிவாக ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். அப்படின்னு பட்சத்தில் நம்ம டைமை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஷர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டைமை பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு 24 hours ஆஃப் டைம் தான் இருக்குன்னா மினிமம் 6 to 8 hours அப்படிங்கிறது ஸ்லீப்புக்கு போயிடும். அதே மாதிரி ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்குது, ஒரு 16 hours இருக்குன்னா அந்த 16 hoursல பர் டேவோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 to 4 hours வேணும். ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காகட்டும், சாப்பிட்றதாகட்டும், இல்லை எல்லா விஷயத்துக்கும் ஒரு 2 to 3 hours 4 hours தேவைப்படுதுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எவ்வளோ டைம் தான் இருக்குது அந்த டைமுக்குள்ளே என்ன டாஸ்க் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைமை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நமக்கு எவ்வளோ டைம் தான் ஒரு நாளையில் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு அப்போ தான் எந்தெந்த டைமில் எந்தெந்த விஷயங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4 மணி நேரம் படிக்க போகிறோம்னா 4 மணி நேரம் படிக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க மட்டும்தான் போகிறோம்னா அந்த 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம்ட்டு இப்போ ஒரு 8 மணி நேரம் உங்கள் கையில் இருக்குன்னா அந்த 8 மணி நேரத்தை இப்படி பிரிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட 12 மணி நேரம் கையில் இருக்குன்னா அந்த 12 மணி நேரத்தை வந்து அவ்வளோ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெஷர் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் தான் கைக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 7 hours ஸ்லீப் ப்ளஸ் ஒரு 2 hours கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மொத்த டைம் தேவைப்படும். ப்ளஸ் அதை தாண்டி எனக்கு ஜிம்முக்கும் ப்ளஸ் மெடிடேஷன் மற்ற விஷயங்களுக்கு ஒரு 1 hour, ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 hours, டோட்டலாக இதில் ஒரு 3 hours போய்டும். ஸோ இந்த மாதிரி என்னோட விஷயங்கள் ஒரு 5 years பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த மாதிரி போய்டும். ஒரு 7 hours ஆஃப் ஸ்லீப்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் எனக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ஒரு நாளில் போய்டும். அப்போது நான் என்ன தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சாலும் மீதி இருக்க அந்த 12 மணி நேரத்தில் பண்ண முடியும். ஸோ அந்த 12 மணி நேரத்துக்கு நான் பிளான் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் யுவர் டைம், உங்கள் டைம் மெஷர் பண்ணிக்கேன். இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், உங்களோட ப்ரொடக்டிவ் இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணலாம்னா அந்த மெஷர் பண்ண டைமில் நீங்கள் டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். நிறைய பேர் சொல்லியிருக்க விஷயம் அதுதான். நீங்கள் ஒரு டேயில் என்ன பண்ண போகிறீங்களோ ஒரு டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னென்ன டாஸ்க் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்தையும் எழுதி வைங்க. இல்லை அந்த விஷயத்தை அதையும் நோட் பண்ணி அதுபடி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எஸ், இட் இஸ் ரைட். ஸோ நீங்கள் எந்திரிச்சோம் இன்றைக்கி வந்து சும்மா 2 வேலை இருக்குது 3 வேலை இருக்குது, நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இந்த விஷயம்லாம் பார்க்கணும், மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கீங்க, பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறதோட பாதிக்கும் கீழே தான் நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. பட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது ஆன்லைனில். பட் இப்போ வரையுமே ஒரு எஃபெக்டிவான வே அப்படிங்கிறது நோட்டில் எழுதுறது தான். ஸ்டில் என்னோட டு டூ லிஸ்ட் என்னோட பக்கத்துலேயே தான் இருக்கும். இன்றைக்கி நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அந்த டு டூ லிஸ்ட்லேயுமே ஸ்பெசிஃபிக்லி ஒரு 12 மணி நேரம் இருக்குன்னா அந்த 12 மணி நேரத்துலையும் பிளாக்காக பிரிச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 1 ஹாருக்கும் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். இந்த 1 மணி நேரம் மார்னிங் இப்போ என்னோட ஒர்க் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 o'clock நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 9 to 10 நான் என்ன பண்ண போகிறேன், 10 to 11 என்ன பண்ண போகிறேன், 11 to 12 என்ன பண்ண போகிறேன், 12 to 1 என்ன பண்ண போகிறேன். தென் 1 to 1.5 எனக்கு லஞ்ச்னா 1 to 1.5 லஞ்ச். அப்போ 1.5 to 2, 2.5 to 2 to 3 இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கும் நம்ம என்னென்ன டாஸ்க்லாம் முடிக்கணும்னு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி முடிவு பண்ணி வச்சுக்க தான் நமக்கு ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும். நம்ம சும்மா ஃபஸ்ட் ஏதோ ஒரு டாஸ்க் எடுத்து இதை அன்றைக்கி பண்ணுவோன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடும். பட் அதை 2 மணி நேரத்தில் முடிக்கணும் நீங்கள் சுருக்கி வச்சிங்கன்னா தான் 2 மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக ப்ரெஷரை எடுத்து பண்ணுவீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பீக்கு போகும். அதனால் டைமை வந்து ஷெடியூல் பண்ணுங்கள். ஒரு மணி நேரத்துக்கு என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு போடுங்க. ப்ளஸ் இன்னொரு ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். உடனே டக்குன்னு 1 மணி நேரம் படிக்கிறது, அடுத்த 1 மணி நேரத்தில் வேறு ஒரு ஒர்க் பார்க்குறது, அடுத்த 1 மணி நேரத்தில் இன்னொரு ஒர்க் பார்க்குறது, திருப்பி வந்து படிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல்
இல்லாமல் ஒரு 2-3 டாஸ்க் தான் பண்ண போகிறீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதை தாண்டி யூடியூப் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன் ஒர்க் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் ஒர்க் இருக்குது, டீம் ஹேண்ட்லிங் இருக்குது, கோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி 4-5 விஷயம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க்னா ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் ஒரு 2 to 3 hours 4 hours 5 hours எவ்வளோ நேரம் டைம் எடுக்குமோ அவ்வளோ ஸ்பிட்டாக உட்காந்து முடிச்சிடணும். அதை ப்ரெஷர் பண்ணி முடிச்சுட்டு தென் அடுத்த ஒரு விஷயம் சொல்லி ஒரு கம்ப்ளீட் டாஸ்க்கையுமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடிங் லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் டைம் ஒரு 2 to 3 hours பஞ்சாக ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்னால் அதுக்கு ஒரு டைம், தென் அதுக்கப்புறம் ஜாப் சர்ச்னா அதுக்கு ஒரு டைம், தென் அதுக்கப்புறம் நெட்வொர்க்கும் மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காக டைம்னா அதுக்கு ஒரு டைம்னு சொல்லி செட் பை செட்டாக பிரிச்சுருங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ டாஸ்க்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க. இது செகண்ட் திங். அடுத்து தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறது. நம்ம என்னதான் வந்து நம்மளோட டைம் இவ்வளோ தான் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதில் இவ்வளோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் நம்ம என்விரான்மெண்ட் சரியில்லைனா எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஃபேக்ட் நான் பழசு இருந்துட்டு இருந்ததில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னை சுற்றி இருந்தாங்க. ஸோ நான் அங்கே இருந்தேன் அப்படின்னா என்னால் பர் டேயில் ப்ரொடக்டிவான விஷயங்கள் பண்ண முடியல. இப்போ நான் தனியாக அங்கேருந்து அவங்களே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல வந்து இப்போ உட்காந்து இங்கே நான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணி இப்போ நான் ஒர்க் பண்ணிருக்கேன். பிகாஸ் டிஸ்ட்ராக்ஷனாக குறைக்கலாம். இந்த என்வரான்மெண்ட்டில் இப்போ என்ன தவிர இங்கே யாருமே கிடையாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் எவ்வளோ நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவ்வளோ விஷயங்கள் ஒர்க் பண்ண முடியும். என்னோட என்வரான்மெண்ட் நான் அப்படி மேக் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குன்னு ஒரு ரூமில் அந்த ரூமில் யாரும் வராத மாதிரி லாக் பண்ணிட்டு நீங்கள் மட்டுமே அந்த இடத்துல இருக்க மாதிரி உங்களை யாரும் வந்தாலும் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இந்த என்வரான்மெண்ட்டை செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்வரான்மெண்ட் வந்து வெளியிலேருந்து மற்றவங்க வந்து ஹியூமன்ஸ் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கிடையாது. என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் மொபைல் ஃபோனை கூட நீங்கள் அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா இன்ஸ்டாகிராம் யூடியூப் மூலிமாவே கூட நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நீங்கள் என்ன தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போயிடுவீங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தாண்டி அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் மற்ற ஆளுங்க வந்து பாதிக்கணும்னு கிடையாது. நம்ம ஃபோன் நம்ம லேப்டாப்பே போதும். அதனால் அதில் இருந்துமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்ச் பாரில் எந்த வீடியோவும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது. அந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் காட்டும். எந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாது அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி மொபைலில் இன்ஸ்டாகிராமை டெலிட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் மட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான விஷயம் பார்க்கணும் லேப்டாப்பில் பார்த்துப்பீங்க. பிகாஸ் லேப்டாப்பில் உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பண்ணாத விஷயம். அந்த மாதிரி அந்த ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு வர டிஸ்ட்ராக்ஷனையுமே கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ணி உங்களோட என்வரான்மெண்ட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களோட ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களோட என்வரான்மெண்ட்டை பார்த்துக்கணும். தேர்ட் திங். அடுத்து ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்ல கற்றுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நோ சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களோட எவ்வளோ நாளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுன்னே தெரியாது. அந்த ஒரு நோவோட பவரை பொறுத்து. எக்ஸாம்பிளுக்கு இப்போ எங்களோட ஆஃபீஸில் இப்போ ஒரு டேபிள் டென்னிஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. பட் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரப்போ எனக்கும் நான் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டதுனால எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். நான் தப்பி தவிர என்ன பண்ணுறேன், சரி ஓகே போகலான்னு டெசிஷன் எடுத்துட்டேன். அந்த எடுத்த டெசிஷன் என்னோட 1 week ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட்லி பாதிச்சிருச்சு. பிகாஸ் டோர்னமெண்ட் மண்டே டியூஸ்டே போச்சு. நான் அதுக்கு முன்னாடி வர ஃப்ரைடேவே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஃப்ரைடே ப்ராக்டிஸ் பண்ணனால சாட்டர்டேவும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் பாடி பெயின்லாம் எடுத்து ரெகுலராக ட்ராவல் பண்ணி சாட்டர்டே ஒர்க்கு சண்டே ஒர்க் எல்லாமே போயிட்டு மண்டே டியூஸ்டே டோர்னமெண்ட்டுக்காக போய் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் to 6 நாள் அதுவே தின்றுச்சு. பிகாஸ் ஆஃப் நான் அந்த விஷயத்துக்கு வரலைன்னு நோ சொல்லாதனால. ஸோ நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக அப்படின்னா உட்காந்து ஒர்க் பண்ணுற விஷயம் அப்போ வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் கிடையாது. நம்ம தவிர ஒரு விஷயத்துக்கு நோ சொல்லாமல் விட்டால் நம்மளை ஒரு டேவே அழிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 11 மணி 12 மணிக்கு நம்ம ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் கூப்பிடலாம், மச்சான் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு இல்லை வேறு ஒரு விஷயம் ஆகிடுச்சுன்னு நம்மளோ வேறு எதுக்கோ ஒன்று லைக் வெளியில் கடைக்கு போகலாம், இல்லை எங்கள் வீட்டில் வந்து இங்கே போயிட்டு வச்சுருக்காங்க இந்த கடைக்கு போய்ட்டு கூட வரையான்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் நோ சொல்லாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட 1 மணி நேரங்கிறது அங்கேயே 2-3 மணி நேரம் ஆகிடும். அங்கே போயிட்டு வந்த டயர்டில் திருப்பி வந்து ஒர்க் பண்ண தோணாது. திருப்பி ஒரு ஃபிக்ஸாக உட்கார மாட்டீங்க. ஆல்ரெடி அன்றைக்கி டேயில் பேக்கடாக பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். உங்களை டம்ப் பண்ணி உட்கார வச்சிடும். அந்த ஒரு நோ உங்களை ஒரு நாள் என்ன 1 வாரம் 1 மாதம் கூட உங்களை டிஸ்ட்ராக்டாக மாற்றி விட்டுடலாம். ஸோ அதனால் மோஸ்ட்லி வெளிலேருந்து ஒரு விஷயம் வந்து உங்களோட பிளான் அன்றைக்கி பண்ணியிருக்கிறதோ இல்லை அப்கமிங் டேஸில் பண்ணியிருக்க பிளானை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னா பார்த்து எஸ்ஆர் நோ சொல்லுங்கள். அதில் நான் ரொம்ப பாதிச்சிருக்கனால தான் இது உங்களோட ப்ரொடக்டிவிட்டியே கம்ப்ளீட்டாக இது பண்ணிவிடும். சுத்தமாக ஒர்க்கே பண்ண விடாமல் விட்டுரும். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு. ஸோ அதனால் இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. அடுத்து 5th அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும், இல்லை படிக்கணும், இல்லை வந்து கோடிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை நான் வந்து ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாவே மெயினாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் உங்களை எது ட்ரைவ் பண்ணுது அப்படிங்கிறது தான். சும்மா வந்து வீட்டில் சொல்கிறாங்களேன்னு வேலை எடுக்கணுமேனு நீங்கள் ட்ரை பண்ணால் சும்மா 1 மணி நேரம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போயிட்டு வந்துட்டு அம்மா நானும் படிச்சிட்டேன் அப்பா நானும் படிச்சுட்டு நீங்கள் இதுக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் வேலை கிடைக்கலான்னு இருப்போம். பட் அதெல்லாமே தாண்டி உங்களுக்கே நானே எப்படியாச்சும் வேலை எடுத்தாலும் தோன்றனால தான் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு வரீங்க. பிகாஸ் ஆஃப் உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எதுக்காகனா உங்கள் லைஃப்பை பெட்டர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ உங்களோட ஒய் ரீசன் ஏன் அதை பண்ணுறீங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால்
ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த மற்றவங்கள்ட்ட இருந்து நோ சொல்கிறதுலேருந்தும் இந்த என்வாயன்மெண்ட்டை இருந்து தப்பிக்கிறதுலேருந்துமே பெட்டர் ஆகிக்கலாம். பிகாஸ் ஏன் நாம் பண்ணுறோன்னு ஒரு விஷயத்த தெரியாமல் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம், இல்லை ஈஸியாக அந்த கஷ்டத்தை பார்த்து விட்டுருவோம். பட் அதை ஏன் பண்ணுறோம், நமக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறப்போ டெஃபினட்டாக நாம் அந்த ஒர்க் எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் பண்ணுவோம். வேறு வழியே இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி வச்சுருவோம். பிகாஸ் அதை ஏன் பண்ணுறோங்கிற இம்பார்ட்டன்ஸோட விஷயங்களை பொறுத்து மாறும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கூலில் நிறைய டெஸ்ட் எழுதுவோம், அதே மாதிரி எக்ஸாமில் நிறையா வந்து எக்ஸாம் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்லலாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம், அக்கறையே எடுத்துக்க மாட்டோம். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் போகிறப்ப 10th and 12th அவ்வளோ பார்த்து படிச்சுட்டு அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். பிகாஸ் ஏன்னா அதோட வை ரீசன், அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னோம்னா டோட்டலாக லைஃபே டேமேஜ் ஆயிரும். நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும், அதை ஏன் பண்ணுறோங்கிற காரணம் நமக்கு நல்லா தெரியும். அப்படிங்கிறனால இது தாண்டா லைஃப் அப்படிங்கிற அளவுக்கு இதை பண்ணால் தான் அடுத்த ஸ்டேஜே போக முடியுற அளவுக்கு அந்த பயம் இருக்கனால அந்த ஒய் ரீசன் ஏங்கிற காரணம் தெரிஞ்சனால அதுக்காக எஃபோர்ட் அதிகப்படும். அந்த மாதிரி நம்ம எந்த விஷயம் ஒரு நாளில் நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டியை அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறத தாண்டி அதை ஏன் பண்ணுறோங்கிற விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுவீங்க, இன்னும் உங்கள் டேவை ப்ரொடக்டிவாக மாற்றிக்க முடியும். ஸோ ஹோப் இந்த விஷயங்கள் எல்லாமே த்ரூ என்னோடய லைஃப்லேருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த விஷயங்கள்லேருந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ப்ரொடக்டிவிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளவோ சாப்டர்ஸ் இருக்குது, பட் பர்சனலி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலேருந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இதிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட் டெஃபினட்டாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, இந்த மாதிரி மோர் லைஃப்பை பெட்டர் பண்ணுறதுக்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு அப்கமிங்கில் இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் நான் போட ட்ரை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்டு வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஐட்டில் ஜாப் எடுக்கணும், ஜாப் சீக்கிரம் இருந்துட்டீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்கன்னா ஒரு ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு நாக்கரி ப்ரொஃபைல், லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல, என்னோட மாஸ்டர் கிளாஸை செக் பண்ணி பாருங்கள், டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம், மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.